ஆர்எஸ்எஸ் ஒரு திட்டத்தை ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஒன்று கொண்டு வருதுனாவே அது அங்கதான் வந்து நிக்கும்னு அவங்க மதேஷ், நான் தெரியும் என்ன சார். சொல்றேன், உங்களுக்கு வரலாறு தெரியலனா நான் என்ன மதேஷ் பண்றது? சார், இது வரலாறு சார். இருமொழி கொள்கை வரலாறு நான் சொல்றேன் சார். இல்லங்க, உங்க கட்சியில இருக்காரு மூத்த தலைவர் HV அண்டே, அவர் இருமொழி கொள்கைக்கு ஆதரவா ஓட்டு போட்டுருக்காரு சார். அவர்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுவாங்க சார். ஏங்க நான் உங்களுக்கு அண்டேவை போய் கேளுங்க. ஐயோ மதேஷ், நான் சொல்றது உங்களுக்கு புரியுது. எனக்கு புரியுது சார். 1967 நான் இருந்திருந்தா நானும் இருமொழி கொள்கைக்கு ஆதரவா தான் பேசியிருப்பேன்றேன். புரியுதா புரியலையா? இப்ப அதற்கான அவசியம் எங்க இருந்து வந்தது? அப்ப திணிச்சாங்க, இப்ப எங்க திணிக்கிறாங்க? இப்பவும் திணிப்புன்றாங்க. ஐயா, திணிப்புதான். அப்ப அறிவு இல்லாம 1000 சொல்லுவாங்க. அப்ப நம்ம உட்கார்ந்து பேசணும் தானே? அதானே அறிவுபூர்வமான உரையாடல். அரசியல் அறிவுக்காக அறிவை பயன்படுத்தாம உள்துறை அமைச்சர், எங்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எதுக்கு வந்து உங்க ஊர்ல உங்க லாங்குவேஜ் பேசுங்க, கர்நாடகாவில் பேசிக்குவாங்க, கன்னடத்துல பேசிக்குவாங்க, கேரளாவில் மலையாளத்துல பேசிக்குவாங்க, தமிழ்நாட்டுல தமிழ்ல பேசிக்குவாங்க, ஆனா வேற ஊருக்கு வந்தா ஹிந்தி பேசுங்கன்னு ஏன் சொன்னாரு? மதேஷ், இப்போ நீங்கள் வெள்ளை கலரில் கிரே கோடு போட்ட சட்டை போட்டிருக்கீங்க. நான் மஞ்சள் சட்டை போட சொல்கிறேன். உங்களை போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி உங்களை வந்து 2 பேரை வச்சு பிடிச்சி அப்போ நப்பி சட்டை போட வைக்கிறேன்னா அது திணிப்பு. ஆமாம். நான் வந்து ஒரு 10 கலரில் சட்டையை வச்சுருக்கேன். மதேஷ், உங்களுக்காக இந்த 10 சட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் போட்டுக்கோங்கன்னு நான் சொல்கிறேன். இது எப்படி மதேஷ் திணிப்பாகும்? 1967 நான் இருந்திருந்தா நானும் இருமொழி கொள்கைக்கு ஆதரவாக தான் பேசியிருப்பேன்றேன். புரியுதா புரியலையா? இப்போ இப்ப அதற்கான அவசியம் எங்க இருந்து வந்தது? அப்ப திணிச்சாங்க, இப்ப எங்க திணிக்கிறாங்க?